இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்டு பேரும் வீக்கெண்டில் ஒரு ஃபாரஸ்ட்டில் கேம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பொறுக்கி பசங்க வந்து பைனார்குலரில் இந்த பொண்ணை பார்த்து பயங்கரமாக அசிங்கமாக கலாய்க்கிறானுங்க. எதோ சொல்கிறானுங்க போல இருக்கு அந்த பொண்ணை. இதுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் சொல்கிறான். அப்பன்னு பார்த்தா அவங்க வேணும்ட்டு நாயை விட்டுட்டுறானுங்க. அது பாட்டு வந்து குறைச்சிட்டு இருக்கு. இவன் போயிட்டு என்ன பண்ணா, நாயை பிடிச்சி இழுத்து கட்டுன்னு சொல்கிறான். அவனுங்க என்ன பண்ணா, அவனுங்க பாட்டை வச்சுட்டு ஜோராக வச்சுட்டு சைலண்டாக உட்காந்துருக்கானுங்க. அப்புறம் அவன் டென்ஷன் ஆகிட்டு பாட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். அதோட பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா இவங்க 2 பேர் கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாஸை வச்சு அந்த கார் டயரை பஞ்சர் பண்ணிட்டுக்கிறானுங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, வேறு டயர் மாற்றிட்டு அங்கே வந்து ஸ்பீடாக கிளம்பிடுறாரு. அப்போ அவனுங்க வழியில் போகிறாரு. இவரை சேஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறது, ஏங்க பிரச்சனை எதுவும் வானாங்க விடுங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்ல இவன் வேணும்ட்டே போகிறான். அப்புறம் பார்த்தா அவனுங்க சின்ன கார் போகிற இடத்துல போயிட்டானுங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறானுங்க. அப்போ அந்த வெயிட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு 6 பொறுக்கி பசங்கன்ட்டு நடந்ததெல்லாம். அப்போ தான் பார்த்தா அவங்களோட அம்மா தான் இவங்க. அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்கேருந்து எதுவும் பண்ண முடியாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் சரின்ட்டு 2 பேரும் திரும்பி காரில் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சைக்கிள்லாம் விழுந்து கிடக்குது ஒரு வீட்டு வெளியே. இவன் என்ன பண்ணுறான்னா, அவனுங்களை விடுறது இல்லைன்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போகிறான். அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் வாங்க போயிடலான்ட்டு எவ்வளோ தடுத்து பார்க்குறான். ஆனால் அவனால் முடியல. இவன் போகிறான். அப்புறம் பார்த்தா அவனுங்க அங்கே இல்லை. அப்புறம் யாரும் வர மாதிரி இருக்குன்ட்டு அங்கேருந்து குதிச்சு